கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். உங்கள் வல்லமுள்ள நேரம் காலை வேலைக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாள் வார்த்தைக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தாயும் தகப்பனை விட்டு மனைவியோடு கணவனோடு இசைந்திருப்பான். தாயும் தகப்பனை விட்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் தெய்வ பிள்ளைகளே, தாய் தான் எனக்கு தகப்பன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. என் தகப்பன் வீட்டுல அப்படி தெய்வ பிள்ளைக அவங்க என்று சொல்லுவார்கள். அதே போல கணவன் மாறும் சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் என்ன இருந்தாலும் என் தாய் தகப்பன் என் தகப்பனுக்கு ஈடாகாது, என் தாய்க்கு ஈடாகாது. என் தாய் குழம்பு வச்சா அப்படி இருக்கும், இதை வச்சிருக்கும். தெய்வ பிள்ளைகள் இருவரும் ஒரே மாம்சமா ஆகணும். நிறைய பேர் ஒரே மாம்சமா ஆகாத பட்சத்துலதான் ஒரு ஒண்ணு வெட்டைக்கு இழுக்கும், ஒண்ணு தண்ணிக்கு இழுக்கும். ஒரே மாம்சமா என்ன ஆனாலும் பரவாயில்ல. புதுசா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆண்டவர் உங்களை திருமணமாக இணைச்சிருக்கிறார். தாயை தாப்பனை விட்டு உங்களை ஆண்டவர் நிறைய பேர் என்ன பண்ண அவங்களா கூட இருந்தாச்சு, வேற போறன்னா விட்டுருணும். தேவ பிள்ளைகளை என் பிள்ளையை பிரிச்சுட்டு போயிட்டான், என் பிள்ளையை பிரிச்சுட்டு போயிட்டான். வேத வசனம் சொல்லுகிறது தாயும் தாப்பனை விட்டு அப்ப மனைவியோடு சேர்ந்து இருப்பான்னு சொல்லப்படுகிறது. என் பிள்ளையை பிரிச்சுட்டு போயிட்டா, என் பிள்ளையை பிரிச்சுட்டு போயிட்டான் அப்படி எல்லாம் வந்து சொல்லாங்க. தேவ குடும்பம் ஆயிட்டா அவர்கள் நீங்களாகவே அவர்களை தனிமையா இருப்பது வைக்கிறது நல்லது. சிலர் ஒரே பிள்ளையா இருக்கும், அவங்க கூட இருந்தா ரைட்டு, இல்ல தனிமையா இருந்தா தாய்க்கு தேவட்டிய தாப்பனும் தேவட்டிய கடமை செய்யணும். ஆனா ஒரே மாமிசமா இன்னைக்கு நிறைய பேர் ஆகிறது இல்லை. என் தாப்பம் விட்டு பெருமையை பேசுறது, அநேக பெண்கள் தாப்பம் விட்டு பெருமையை பேசுறது, தாயை கொடுத்து பெருமையா பேசுறது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் தாயாக போற, அப்புறம் என்ன தாய் விட்டு பெருமை பேசுற, நீ தான் தவப்பனா போற, அப்புறம் என்ன தாப்பா விட்டு தாய் விட்டு பெருமை பேசுற, எங்க வீட்டுல அப்படி இப்படின்னு. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அதனாலதான் நிறைய குடும்பம் பிரிஞ்சு கிடக்குறது. அதனாலதான் குடும்பத்துல அநேக போராட்டம் வருகிறது. தேவ பிள்ளைகள் வேத வசனம் சொல்லுகிறது இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கும். தாயும் தகப்பனை விட்டு ஒரே குடும்பம். அது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குறார். கல்யாணம் இதுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு தான். தேவ பிள்ளைகளே, அது அநேகர் ஒரே மாமிசமாக அது சரியா இணைப்பு வந்து சரியாம இல்லாதான் ஒரு மாடு முன்னுக்கும் புறமும் வந்து என்ன ஆகுது, இழுக்குது. தேவப்பிள்ளை அநேக குடும்பத்துல பிரிவினைகள், போராட்டங்கள், டைவர்ஸ்கள் எல்லாம் காரணம் இதான். இன்னைக்கு அநேக டைவர்ஸ் ஆகிற காரியம் 3 மாசத்துல 1 மாதத்துல எல்லா காரியம் நடக்கிற காரணம் இதான். தேவப்பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல, ஒரே மாம்சமாக மாம்சம் இணையணும், மாம்சத்தோடு மாம்சமாக இணையணும். தாழ்விலும் எல்லா சாவிலும் என்ன அந்த இணைப்புங்கிறத அந்த சரீரத்தோடு ஆத்மாவோடு அப்படியே இணையணும். கணவனோடு மனைவியோடு அந்த இணையணும். அந்த இணையம் பொழுதுதான் தெய்வ பிள்ளைங்க உங்க வாழ்க்கையை செழிப்பாகும். இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிறுமையை பெருமையாக்குற தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் கணவனை என் பெற்றோர் என்னை விட்டுட்டு போயிட்டாமா, என்னை விட்டுட்டு போயிட்டாமாடா, என்னை விட்டுட்டு போயிட்டான் பையன் எல்லாம் சொல்லாதுங்க. தனிமையா இருப்பது நல்லதை சொல்லி தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார். தாயும் தாப்பனை விட்டு பிரிஞ்சு அப்பதான் குடும்பம் பெருகும், வலிகை பெருகும். தேவ பிள்ளைகளே, அதுக்கு இடம் கொடுங்க. பெற்றோர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே, அவங்க குடும்ப வாழ்க்கையில இடப்படாதங்க. குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க உங்க வேற போடாதங்க, உங்களுக்கு கையை நீட்டாதங்க, உங்களையே போடாதங்க. தேவ பிள்ளைகளே, அவங்களை ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகளை அவங்க மாம்சமாக அது என்ன தண்ணி ரசம் வச்சாலும் சரி, தண்ணி வச்சாலும் சரி, என்ன தண்ணிய ரசமா மாற்றினாலும் சரி, எப்படினாலும் சரி, அவன் தான் அது சாப்பிட்டாகும். அவதான் அவளோட என்ன பணம் இருக்கோ இல்லையோ அவனோட வாழ்ந்துதான் அப்படிதான் காரணம். அதான் ஒரு மாமிசம். அந்த மாமிசம் ஒரே மாமிசமாக இணையாம தான் அநேக டைவர்ஸ் வருகிறது, அநேக குடும்பத்துல பிரச்சனை வருகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா காரியத்திலும் இசைந்து செயல்பட வேண்டும். இசைவு அந்த மாமிச இசைவை போல ஆவியும் எல்லா காரியங்களும் இசையும். இந்த இசையும் பொழுதுதான் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, நிறைய வேதத்தில் ஆதாரமாக உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க கணவனோடு மனைவியோட இசைந்து இருக்கிறாயா? இல்ல தாயும் தாப்பனை விட்டு பிரியாம என் தாயோட தான் வாழ்வேன். நிறைய கிறுக்கனும் இருக்காங்க, நிறைய கிறுக்கியும் இருக்காங்க. தேவ பிள்ளைகளை, என்ன வேதத்தை சரியா படிச்சு இன்ஜினியர் படிச்சு ஐடிஐ படிச்சு மண்ணாடி போட்டது போதும். ஃபர்ஸ்ட் இந்த வேதத்தை அத படிக்காம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்ன சத்தியத்தை கேட்டாலும் சரி,
நிறைய பேர் எல்லாம் சர்ச்சுக்கு போட்டான்ட்டு தேவ பிள்ளைங்க, அது நான் இசைய மாட்டேன், அசையே மாட்டேன். எப்படி அசையே மாட்டேன்? அசமா போறது தேவ பிள்ளைங்க, அதுக்கு இடம் கொடுக்காது, விசாசுக்கு இடம் கொடுக்காது. இசைவு, சரீரத்தோட இசைவு தேவ பிள்ளைங்க. வாழ்ந்தா உம்மோடதான், வாழ்ந்தா உம்மோடதான் தேவ பிள்ளைங்க. ஆளுகிற வரை ஜீவனெல்லாம் நாளெல்லாம் இவருக்கே கணவனாய், இவருக்கே மனைவியாயிருப்பேன் வாக்கு கொடுத்துடலாம். அந்த வாக்கு அதுல உண்மை இருக்கு. கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், மேடு இருக்கும், பல்ல இருக்கும். தேவ சமூகத்தில் கேளு, உன் குறைகள் எல்லாம் அவர் ஐஸ்வர்யப்படி நிறைவாக்குவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் பிரித்தது மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்ல. நீ மாம்சமாக தேவ பிள்ளைகளே இசைந்து தாய்ந்த அப்பனவுக்கு தன் கணவனோடு மனைவியோடு அந்த இசைவு சரியா இல்லதான். ஒரு சட்டம் சரியா இசைலன்னா அதை ஆடிட்டு கிடக்கு. நிறைய குடும்பத்துல ஆட்டம் இருக்கிற காரணம் அது சரியா அசைவு உட்கார்ல தேவ பிள்ளைகளை அந்த உட்காரும் பொழுதுதான் கர்த்தர் அந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நாங்கள் ஆண்டவரே, தாயும் தாப்பனை விட்டு மனைவியோடு செல்ல, கணவனோடு செல்ல, அந்த இசைவு அம்பா தாப்பனே அந்த மாம்சத்தோடு கணவனோடு இசைவு, சரீரத்தோடு ஆவியோடு இசைகிற வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்கிறார். குடும்ப பெருமை, பெற்றோர்களுடைய காரியங்களை அப்பா தப்பி பேசாதபடி நமக்கு ஆண்டவர் தனியாக குடும்பத்தை தந்திருக்கிறார். நம்ம குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். நம்ம வாழணும், இந்த பூமியை வாழ்ந்து காட்டணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா எண்ணத்தை அப்பா உருவாக்க முடியாது. தனியாக இருப்பது நல்லது. குடும்பமாக இணைக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் இணைத்த மனித பிரிக்கா கூட, தேவன் இணைத்ததை எந்த சக்தி பறிக்க இசைகிற தாயின் தாப்பனை